திமுகவினுடைய வேட்பாளர் பட்டியல் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்காங்க. விஜய் அவர்களும் தன்னுடைய வேட்பாளர் பட்டியலை அறிமுகப்படுத்தியிருக்காரு. இனி காத்து கருப்பு எதுவும் ஆண்டாது. பஞ்சாயத்தடா முடிச்சு நமக்காக அம்பட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. 234 தொகுதிகளிலும் போட்டிடுறாங்க. ரங்கராஜு, லட்சுமணன், வி.கே. விஜயகுமார், சத்யனு சாவித்ரி. அப்படி இறக்குங்க கலகலன்னு. நீங்க திமுக வேட்பாளர் பட்டியலை பற்றி பேசும்போது விஜயோட வேட்பாளர் பட்டியலை பற்றி பேசுவதே ஒரு பொருந்தா ஒப்பீடாக நான் பாக்குறேன். இது முன்னாடி ஒரு அசிங்கப்பட்டதே இல்லையாமா? அதுவும் போக இந்த பட்டியல் விஜயினுடைய பட்டியல்ல நிறைய RSS காரர்கள், குறிப்பாக கோயம்புத்தூர் சிங்காநல்லூர் தொகுதியில பியூர் RSS. திருப்புவனை தனித்தொகுதி திரு A.K. சாய் ஜே சரவணன் குமார். இந்தியாவின் எதிர்கால தூண்கள். இன்னொன்னு இந்த சங்கி நிர்மல்குமாருக்கு கொடுத்திருக்க தொகுதியை பாருங்க, திருப்பரங்குன்றம். ஒண்ணு சொல்லிக்கிறேன், நீங்க தெரியாமலாம் பண்ணல, நீங்க தெரிஞ்சுதான் பண்றீங்க, பயங்கரமா நல்லா தான் இருக்கீங்க. இதெல்லாம் ரொம்ப வெளிப்படையா அப்பட்டமா அவர்கள் யாருடைய அரசியல் பிரதிநிதியாக களத்தில் நிற்கிறார்கள் தெரியுது. கவுண்டம்பாளையம் திருமதி R.D. கனிமொழி கழக நிர்வாகி. இப்ப நம்ம கேன்சர் பெரிய நோயா பாக்குறோங்க, முடி நிறைய கொட்டுது, அதுக்கு ஜோதிடம் தீர்வு இருக்கு. குழந்தையின்மை, மெயினா இன்ஃபர்டிலிட்டி. எத்தனையோ பேர் நான் ஒபிசாவோட உடம்பு ரொம்ப பெருசா இருக்கேன், குண்டா இருக்கேன், நான் உடம்பு கம்மி பண்ணணும், அதுவும் ஜோதிடத்துல பண்ணலாம். கிக்கான ஃபிகர்னு பார்த்தா இது மக்கான ஃபிகரா இருக்குது. ஆனா அந்த பேச்சுல ஒட்டுமொத்தமா ஒரே ஒரு காமெடி என்ன அப்படின்னா, மக்களை எல்லாம் பார்த்து கான்பிடண்டா இருங்கன்றாரு. ஆனா அவரு 2 தொகுதியில நிக்கிறாரு. முகத்தையும் உடம்பையும் முறப்பா வச்சிருக்க, கால கடகடன் ஆடுது. பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். தமிழ்நாட்டில் எந்த தலைவரும் 2 தொகுதியில நின்னதில்லை. வீக்கா நம்ம பாக்குற எடப்பாடி கூட 2 தொகுதியில நின்னதில்லை. என்ன இப்படி நடக்குது? காக்கா வலிப்பா? காக்கா வலிப்பில்லப்பா, பயத்துல நடக்குதுப்பா. நீங்க பயந்து நான் பார்த்ததே இல்லையே. அதெல்லாம் நிறைய பயப்படுவேன். அப்ப ஊருக்கெல்லாம் கான்பிடன்ஸ் பாடம் எடுத்துட்டு மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் மாதிரி பேசிட்டு கடைசியில் நீ 2 தொகுதியில நிக்கிறேன்னா, நேற்று திமுகவின் வேட்பாளர் பட்டியல் விஜயை கலங்க செய்திருக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அந்த ஸ்பீச்சில் நிறைய அவர் பேசுறாரு. நான் வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தல, மக்களுக்கான காப்பாளர்களை அறிமுகப்படுத்துறேன். வளையாபதி ஃபர்ஸ்ட் இயர் B.Com 2009. தமிழக வெற்றி கழகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய கணேஷ், இந்த தொகுதி மக்களுக்கு நீங்க கொடுக்க விரும்புற தேர்தல் வாக்குறுதி என்ன? தமிழக வெற்றி கழகம் எதையாச்சும் சொல்லியா கணேஷ், உங்களோட வாக்குறுதி என்ன? இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது, தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பாக்குறானே, இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? அவர் பேர் என்ன? அருண்ராஜ் ஐஆர்எஸ். அவரு படம் போடிச்சு சம்பளமா ரெடி பண்ணி வச்சிருக்காங்களே டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு. தேர்தல் கைப்பற்றி இருக்கே, அப்போ உனக்கு சம்பளம் கொடுக்கணும்னு தெரிஞ்சிருக்குது, கட்டப்பை வச்சு கொடுக்கணும்னு தெரிஞ்சிருக்குது, அதை எப்படி கொடுக்கணும்னு தெரியல. இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேன். அது கொடுக்கறது தேர்தல் ஆணைய விதிகளுக்கு புறம்பானது, நீ அதுல மாட்டிக்கிட்ட. டேய் 3 idiots, இதெல்லாம் உங்க அறிவுக்கு ரொம்ப அதிகம், தயவு செஞ்சு வீட்டுக்கு கிளம்புங்க. விஜய் போன்ற ஒரு ஆணவம் பிடித்த, அதிகாரம் இல்லாத போதே இவ்வளவு திமிரும் மக்களை ஒரு கரப்பாம்பூச்சிகள் போல நடத்துகிற ஒரு தன்மை. எந்த இடத்துல அப்படி கரப்பாம்பூச்சி என்ன கரூர்ல என்ன பண்ணாரு? இது வரைக்கும் இந்த ஒரு பையன் 19 நாள் ICUல இருந்து செத்து போனானே, போய் பார்த்தாரா? இங்க நான் ஒரே பிஸி. விஜய்க்கு அட்லி வீட்டு வளகாப்புக்கு போறதுக்கு நேரம் இருக்கு, பணக்கார வீட்டு வளகாப்பு, பணக்கார வீட்டு கல்யாணத்துக்கு போற நேரம். உன்னை நம்பி செத்தவனுக்கு போய் பார்க்க நேரம் இல்லையா? மக்கள் எப்படி போறா உங்களுக்கு என்னங்க? ஒரு நாள் இந்த ஆளு மேடையில நின்னு அவருடைய ரசிகர்களுக்கு அட்வைஸ் பண்ணிருப்பானா, என்னடா சிரிப்பு, நீங்க இப்படி பேசாதீங்க, அசிங்கமா பேசாதீங்க, பின்னாடி வண்டியில வராதீங்க, ஒரு நாள் சொல்லியிருப்பாரா? ஏன்னா இது பூராமே ரசிக்கிறோம் சார். திட்டுறத, ரஜினிய இந்த மாதிரி பெரிய ஆட்களை திட்டுறத ரசிக்கிறோம் சார். அவன் ஒரு சேடிஸ்ட். இன்னைக்கு யாருகிட்ட இல்லாத ஒரு கெட்ட
கெட்ட பழக்கம் என்கிட்ட இருக்கு. லூசாடா நீ? ஆமா, நீ லூசுன்னு நினைச்சா நான் லூசுடா. இந்த இப்ப தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரலன்னு திமுக வர சொல்றீங்க, உனக்கு மண்டல ஏதாவது அறிவு இருக்கா இல்லையா? ஆளாவது வளரணும் இல்ல அறிவாவது வளரணும், ரெண்டு வளரலன்னா எப்படி? விஜய் ஒரு பரப்புரை மேற்கொள்றதுக்காக அனுமதி கேட்டிருந்தாரு தேர்தல் ஆணையத்துக்கிட்ட. ஆனா அவங்க அனுமதி வழங்கல. ஏனுங்க மூஞ்சில கோல் போடுறீங்க? முக்கியமான பேப்பர் இல்லையா? அனுமதி கேட்டாருன்றதே வந்து தவறான தகவல். அனுமதி கேட்கறது அப்படின்னா எப்படி கேட்கணும் அப்படின்றதுக்கு ஒரு நெறிமுறை இருக்கு. நம்ம 2 பேருக்கு மூளை கிடையாது, அது வேற விஷயம். சென்னையில இப்ப அவர் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படின்னா அவர் முதல்ல ஆன்லைன்ல அதற்குரிய போர்ட்டல்ல நான் இத்தனாம் தேதி இது பண்றேன், இவ்வளவு பேர் பங்கேற்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல அப்ளை பண்ணணும். ஒன்னும் தெரியாது மண்ணு. அதற்கு பிறகுதான் காவல்துறை என்ஓசி எல்லாம். இவர் நேரடியா காவல்துறையிட்டே போய் எனக்கு பெர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் கொடுத்துருக்காரு. அமுல் பேபி, நீ முதல்ல பல்லாங்குழி விளையாடணும், அதுக்கப்புறம் பாண்டி விளையாடணும், அதெல்லாம் விட்டுட்டு நேரா WWF தான் விளையாடுவேன்னு சொன்னா அப்புறம் மூஞ்சி முகரெல்லாம் அடிபடும்ல. அவன் என்னுடைய பிரச்சாரத்தை திமுக கெடுத்துருச்சுன்னு பேசுறீங்கன்னா நீ எவ்வளவு பெரிய பொய் சொல்லி. பொய் எப்படி சொல்வது, பொய் எப்படி உண்மையை மாதிரியே சொல்வது, பொய்யை எப்படி மெய் மாதிரியே பேசுவது அப்படின்ற ஒரு போட்டியை உருவாக்கி நம்ம வச்சோம்னு வச்சுக்கோங்க, உங்க கூட்டத்துக்கு தான் உலக அளவுல ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்கும். இந்த விஜய் பொய் சொல்ல மாட்டான்ங்கிற கூசல உனக்கு, நீ ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டான்ற, நீ ஒவ்வொரு நாளும் பொய் சொல்லிட்டு தான் இருக்க மக்கள்கிட்ட. அது எப்படிப்பா உடம்போட ஊர்னது மாறும்? உப்பு தண்ணில ஒரு வாரம் உன்னை ஊற வச்சு 4 தட்டு தட்டினா எல்லாம் மாறிடும். சொந்த குடும்பத்தையே ஒருத்தர் இல்லைங்கிற நீ உன்னை பற்றி பேசணும்னால எனக்கே முதல்ல அருவருப்பா இருக்கு. பெரிய மனுஷனையா நீ? புழு பூச்சியோட கேவலமானவன், உனக்கெல்லாம் நல்லா சாவே வராது. இப்ப இப்படிப்பட்ட ஒரு ஆள் நீ வேட்பாளர் தேர்ந்தெடுத்தா என்ன கருமத்தை பண்ண கிட போய் தொலைன்னா நம்ம கூட விட வேண்டியது. அப்படியா சொன்னா? இதை விட கேவலமா ஒன்னு சொன்னா சொல்லட்டுமா? அவர் சொல்லவே செய்யறாரு. அதாவது கூட்டம்லாம் காமிச்சா வந்து ஓட்டு கூட வந்துருவாங்களா, ஆனா நீங்க பாருங்க. அது வந்து தனக்கு தானே சொல்லிக்கிறது. டேய் பாத்துடா பாட்டு நமக்கு நம்மளே சில சமயம் சொல்லிக்கோம்ல, டேய் தைரியமாறா நீதான் பெரிய தைரியமான ஆளாச்சே, ஒரு தொகுதியில் நிக்க வேண்டியதானே, நீ எதுக்கு 2 தொகுதியில நிக்கிற? பயம். இதை விட நீ உன்னை நம்பல, உன் தொண்டர்களை நம்பலன்றதுக்கு வேற என்ன சான்று? நீங்க மத்த எல்லாத்தையும் அழிச்சிருங்க. உதயநிதி 2 தொகுதியில் நிக்கிறாரா? எடப்பாடி 2 தொகுதியில் நிக்கிறாரா? நீ 2 தொகுதியில நிற்பதே உன்னுடைய பலவீனத்தை வெளிச்சம் போட்டு காட்டுகிற ஒரு செயல். வேற ஒன்னும் இதுக்கு மேல உதாரணமே கிடையாது. யாரு ரவுடி, யார் அதிகாரப்படும் தெரியும்டா உங்களுக்கு? யாரு கிட்ட இந்த இனிகோ இறுதிராஜ் திருச்சி கிழக்கு மற்றும் பெரம்பூர் ஆர்டி சேகர் அங்கதான் விஜய் நிற்க போறாருன்னு திமுகவுக்கும் தெரிஞ்சிருக்கும் முன்னாடியே. இல்ல தெரியாது, எப்படிங்க தெரியும்? இதை மட்டும் என்னால நம்பவே முடியல. ஏன்னா விஜய்க்கே தெரிஞ்சிருக்குமான்னு எனக்கு தெரியல. என்னத்துல போறிய லூசு போயிடலாம், எனக்கு ஒரு மயம் தெரியாது. எனக்கு ஆர்டி சேகர் அங்க நிறுத்திட்டாங்கன்ற ஒரு பயத்துல இருக்கலாம். ஆனால் அதற்கு அவர் ஆப்ஷனாக 2ல நின்று 2லையும் தோக்க போறாரு அப்படிங்கறது அவருடைய தேர்வு காட்டி இருக்கு. இது தெரியாம வந்து சிக்கிட்டே நான் என்ன பண்ணுவேன்? 2 பேரும் வலிமையான வேட்பாளர்களா இருக்கிறாங்க, விஜய் தோற்கடிக்க முடியும் நினைச்சுதானே திமுக செய்திருக்க முடியும். நான் கேட்கிறேன். இல்லங்க, அப்படி பார்த்தா 234 வேட்பாளருமே திமுக வலிமையான வேட்பாளர் தான். ஷக்கீலா கை சைஸ் கால் சைஸ் இருப்பாங்கன்னு வந்தா எல்லாம் ஷக்கீலா சைஸே இருக்கானுங்களேடா. அது விஜய் அவர்களும் மென்ஷன் பண்ணி இன்னைக்கு பேசியிருக்காரு. ஆக்சுவலா இன்னொரு மக்கள் நல கூட்டணி தான் இன்றைய திமுக கூட்டணி. கிழிஞ்ச சட்டைய தைச்சு வச்சிருக்காங்க, ஒட்டி வச்சிருக்காங்கன்னு. சரி, நாங்களாவது கிழிஞ்ச சட்டையை ஒட்டி வச்சிருக்கோம், நீ சட்டையே இல்லாம அம்மனமா நிக்கிறியே. நீ தானே பொலிட்டிக்கல் பாம்பு போடுற. நீ என்னாச்சு பாம்பு? உன் வாயிலே போட்டாங்களா பாம்பு? நான் தானே துணை முதல்வர் தரேன், இது பெரிய பொலிட்டிக்கல் பாம்புன்னு என்னாச்சு? புஷ் ஆயிடுச்சா? காடு அமைதியா இருந்தா காத்து இல்லைன்னு அர்த்தம், கடல் அமைதியா இருந்தா அலை இல்லைன்னு அர்த்தம், நான் அமைதியா இருந்தா எதிரிக்கு நேரம் நல்லா இல்லைன்னு அர்த்தம். இப்ப நீங்க அமைதியா இருக்கீங்க. அசிங்கமா இல்லையா உனக்குலாம்? நீ பண்ண ஏதாவது விளங்கி இருக்காது வரைக்கும். மத்த இப்ப என்னன்னா சீச்சி இந்த பழம் புளிக்குன்னு சொல்லும்ல, அது மாதிரி கூட்டணி வரப்போ நம்பிடுவாங்க, முதல்வர் நம்பிடுவாங்க, விசிகா வந்துரும், காங்கிரஸ் வந்துரும். நம்ம செயல்பாட்டை நம்பி நம்மளோட சில பேர் வரலாம் இல்லையா? இல்ல இதெல்லாம் ரொம்ப ரெஸ்பான்ஸா இருக்கும்னு எதிர்பார்த்து பண்ண ஒரு விஷயம், ஆனா எதுவுமே இல்ல. காங்கிரஸ்ல ஒரு ஆள் நேத்து முந்தா நேரத்தை சேர்ந்து இன்னைக்கு அந்த வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க. எத்தனை வருஷமா சாணி 7 தலைமுறையா எங்க குல தொழிலே அதுதான். பிஜேபி எதிர்க்கணும்னா இன்னைக்கு இந்தியாலே இவர் ஒருத்தர் தான் தலைவர்ன்றதுல ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க, தேர்ந்தெடுத்துக்கிறாங்க, தொடர்ந்து பயணிக்கிறாங்க. 6 சீட்டை 5 கூட நிக்கிறாங்க. நீ துணை முதல்வர் தருவேன் கூவி ஊத்து, யாருமே வரலையே உங்ககிட்ட. அசிங்கமா இல்ல? நோ சூடு நோ சர்ணை.
நோ ப்ராப்ளம், இட்ஸ் பிராண்ட். எங்க சுப்பிக்கிட்டு இருக்க? இதுல வந்து இவர் வந்து பெரிய தனக்குத்தானே பில்டப் கொடுத்திருக்கிறார். தனக்கும் ஸ்டாலினுக்கும் நடக்கிற ஒரு என்ன தேர்தல், நாகரிகமான ஜனநாயக தேர்தல். ஏன் குளத்தூர்ல போய் நிக்க வேண்டியதானே? எதுக்கு செருப்படி வாங்குறீங்க? நீ குளத்தூர் ஆரோக்கியமான ஒரு தொகுதியில நிக்க வேண்டியதானே? ஒரு தொகுதியில நில்லு, நீ அதுலயே அவுட் ஆயிட்டேப்பா. நீ கேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவுட்டே. நீ 2 தேர்தல நிப்ப, சரி 2லயுமே ஜெயிச்சிட்டேன்னா ஒன்னு வந்து இது பண்ணுவேன். யாரு அப்ப வீட்டு காசு அது? இனிமே எந்த ஒரு வேட்பாளரும் ஒரே நேரத்துல 2 தொகுதியில போட்டியிடக்கூடாது. இது எகென்ஸ்ட் டெமோக்ரஸி இல்லீங்களா? ஒரே நேரத்துல 2 தொகுதியில நிக்கிறது தான் எகென்ஸ்ட் டெமோக்ரஸி. 2 தொகுதியில நின்னு ஜெயிக்கிறது, அதுல அப்புறம் ஒரு தொகுதியை ராஜினாமா பண்ணி மறுபடியும் எலெக்ஷன் வைக்க சொல்றது, இதெல்லாம் யாரோட பணம்? கைவண்டி இழுக்கிறவனும் மூட தொக்கிறவனு கட்டுற வரி பணம். அரசியல்வாதிகளோட ஈகோவுக்காக மக்களை முட்டாளாக்கப்படுறத இன்னும் எத்தனை வருஷம் தான் அனுமதிக்க முடியும்? இன்னொன்னு எனக்கு என்ன புரியல, எல்லாத்தையும் விட்டு ஏழைகளுக்கு எழுதி கொடுத்துட்டியா? எனக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கு. என்ன அசிங்கமா இல்லையா? நீ என்ன கண்ணகியா? லேடிஸ் கட்டப்ல உன்னை விட நான் ரொம்ப அழகா இருக்கேன்ல. அசிங்கம் உன்னை என்னையா பண்ணாங்க? ஒண்ணுமே பண்ணலையடா. உன்னையெல்லாம் அடிக்கவே இல்ல, அலற. நீயா தானடா எல்லாத்துக்கும் அடித்து நீ தானடா இழைச்ச. என்னமோ கண்ணகி மாதிரி தூக்கிட்டு வந்து நியாயம் கொடுக்கட்டு மக்கள்கிட்ட கேட்டுட்டு இருக்க. இது ஏதோ காமெடி பீஸ்ரா, ரொம்ப வீக்கா இருக்கான். அதாவது இது ஒரு கேலி குத்துங்க, இது ஒரு காமெடிங்க. அவன் ஒரு காமெடி பீசியா? வந்து அரசியல்ல ஒரு தமிழ்நாடு இதை சந்திக்க இருப்பதே தமிழ்நாட்டின் ஒரு கேவலமாக நான் பாக்குறேன். எவ்வளவு கேவலப்படுத்துறாங்க பாரு, எவ்வளவு அசிங்கப்படுத்துறாங்க. ஒரு சிம்பிளான கேள்வி. இன்றைக்கு விஜய் போய் ஒரு பிரஸ் மீட் கொடுத்தா ஃபர்ஸ்ட் பிரஸ்காரங்க என்ன கேள்வி கேட்பாங்க? ஏன்பா கான்பிடன்ஸா இருந்து உன்னுடைய தொண்டர்களுக்கு சொல்றியே 2 அப்ப இதுக்கு வந்து பதில் இருக்காது விஜய்கிட்ட. பதில் தெரியாதவங்க கேள்வி கேட்டா கூட தேடி பூச்சி ஏதாவது தப்பாவது பதில் சொல்லுவான். எனக்கு கேள்வியே தெரியாதே, நான் யாரு? வெறும் டுபாக்கூர். அதுப்ப நீ என்ன பண்ற? பிரஸ் மீட்டை அவாய்ட் பண்ணிடுற. நீ ஒரு ஃப்ராடு. உன்கிட்ட எப்படியாவது ஒரு கேள்வி கேட்டுறணும், ஒரு நாக்கப்படுங்கிற கேள்வியாவது உன்கிட்ட கேட்டுறணும். நீ அரசியலுக்கு வந்த காலத்துல இருந்து ஊடகங்கள் முந்தி அடிக்கிறாங்க. கீழவா வரமாட்டேன், கீழவா வந்தா என்ன அடிப்ப. இது உன் மீதான இருக்கிற ஆர்வம் இல்ல, உன்னை எப்படியாவது பிடிச்சி ஒரு கேள்வி கேட்டுறணும்னு பாக்குறாங்க. இது என்னமோ பெருமையா பேசிட்டு இருக்கிற. மாட்டு சனி நக்கி பார்த்தது, கழுதப்பிய மெரிச்சு பார்த்ததெல்லாம் பெருமையா பேசி. என்ன இங்க பாருங்க, அந்த தெருக்குள்ள போனாலே என்ன கல் அவுட் அடிப்பாங்க தெரியுமான்னு ஒருத்தன் பெருமையா பேசினா எப்படி இருக்குமோ அது மாதிரிதான் இருக்கு. கடைசியா உனக்கு சொல்றேன் கேளு, ஓப்பனா சொல்றேன், உன்னை நம்பி வரான்னா அவ எவ்வளவு பெரிய தத்தி முண்டமா இருப்பான். தலைமைச் செயலகத்துல வந்து மீடியாக்காரங்க வந்து விஜய நெருக்கினதெல்லாம் அது வந்து அவங்களே சொல்றாங்க. நீங்க பாத்தீங்களா தளபதி வெளியே வர சொல்றீங்க, வெளியில வந்து என்ன ஆகுன்னு பாத்தீங்களா? சாரும் தலைமைச் செயலகத்துக்குள்ள கூட அவரால் நிம்மதியா போக முடியல, அந்த அளவுக்கு நெருக்கடியா இருக்கு. விஜய் பாக்குறதுக்கு எவ்வளவு பேர் வர்றாங்க? ஆயிரக்கணக்கில் வர்றாங்கன்னு சொல்றாருல்ல. இவரு கமிஷனர் ஆபீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனார்ல, யாராவது வந்தாங்களா? சரி, கல்யாணத்துக்கு போனாரு, ஏஜிஎஸ் கல்யாணத்துக்கு யாராவது வந்தாங்களா? அட்லி வீட்டு வளகாப்புக்கு போனாரு, அங்க யாராவது வந்தாங்களா? அங்கேயும் அதே விஜய் தானே போறாரு, அங்க மட்டும் எப்படி ஆள் வராம இருக்கிறாங்க? ஏன்னா அங்க ஆள் திரட்டல. கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. கேம்பெயின் போகும்போது அதை பார்த்து கூட்டத்தை திரட்டி ஒரு பெரிய விபத்தை ஏற்படுத்தி வீட்டுக்குள்ள போய் உட்கார்ந்துக்கிறது, இதுதான் அவருடைய வேலை. இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்க. என்டர்டைன்மெண்டா? கான்ஸ்டபிள் இவனுக்கு எல்லாரையும் கூட்டி போய் இவங்க வந்து பண்ணிக்கிட்டு அரங்கேற்றிட்டு இருக்காங்க. இது வந்து உண்மையாக நடக்கிற ஒரு பரபரப்பு கிடையாது. ஏன்னா இது வந்து பச்சையான ஃப்ராடு, அரங்கேற்ற வேலை. இது ராமாதான். ஏன் ஐயா விட்டு விட்டீர்கள்? நான் எங்கடா விட்டேன்? இனிமேல் தான் விட போறேன். பொய்ய மட்டுமே சொல்லிட்டு இருக்கிற ஒரு ஃப்ராடு கட்சிங்க அது. அதை வந்து அதை பற்றி பேச வேற ஒண்ணும். வேட்பாளர் அறிவிப்பு நான் கேட்டேன், வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்களா அப்படின்னு. இன்னைக்கு சாயங்காலம் அறிவிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கு. வேட்பாளர் அறிவிக்கல, ஆனா ரெட்டலைக்கு வாக்கு சேர்க்கறதுக்காக அவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. திமுக இதே மாதிரியான வேலைகள் ஆரம்பிக்க விட மாட்டேங்கிறீங்களே. யார் உங்களை தடுத்தது? யார உன்னை தடுக்குது உன் வளர்ச்சிய? அது யாருங்க? நான் 2 பேரு. அவனை விட்டுருங்க. நீங்க தடுக்க பாருங்க, இப்ப சொந்தமா கட்சி எல்லாம் ஆரம்பிச்சுட்டான். அவனை ஃப்ரீயா விட்டாலே அப்படியே இருப்பான். நீங்க தடுக்க தான் எதனா ஒண்ணு பண்ணிட்டு இருவான். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.